السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லா உலகத்தையும் படைத்து பரிபாலித்து அதை பராமரித்து அதை பாதுகாப்புடன் வளர்த்துக்கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் அருளும் அளப்பெருங்கா கிருபையும் என் கண்மணி நாயகம் நற்குணத்தின் தாயகம் முத்து முகமது முஸ்தபா அஹமது முஜிதபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவர் வாழ்வினை வலுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த நல்லதொரு நேரத்திலே நல்லதொரு மஜ்லிஸிலே நல்லதொரு மனிதரை கண்கூடாக பார்க்க வைத்த நம் அனைவருக்கும் என்றென்றும் குர்ஆன் என்றுமாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியத்தையும் அந்த செயலையும் அந்த நன்மையான காரியத்தையும் தன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் தருவான். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவன் அது இஸ்லாம் ரீதியாக அவன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அவன் செய்யக்கூடிய வாழ்க்கையின் சில விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவன் தன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் நல்லதை நாடுவான். அவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் சிறப்பு மிக்க தன்னுடைய காபா ஷரீஃபை கண்டு நெருக்கக்கூடிய நசீபை தருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபாவை கட்டிய பிறகு அல்லாஹ்விட்ட துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், நான் இந்த காபா கட்டினதுக்கு அப்புறம் இங்க யார் இங்க வருவான்னு கேட்கும்போது அந்த காபால துஆ செஞ்ச யார் பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துக்கு என்ன செஞ்சா அழைச்சிட்டு போனான். அப்படி இவ்வளவு சிறப்பு மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜோடைய சிறப்பை நம்ம பார்க்கும்போது ஏராளமாக இன்னைக்கு கிதாபுல பதிவு செய்யறாங்க. அந்த வரிசையில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு இன்றைய உலகத்தினுடைய மனிதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஹஜ்ஜில் நம்ம போயிட்டா நம்முடைய பணங்களை குறைவு ஏற்பட்டுரும், நம்முடைய ஆசியத்துல குறை ஏற்பட்டுரும், நம்முடைய சக்தியில குறை ஏற்பட்டுரும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துல. ஆனா நமக்கு கிதாபு ஹதீஸ் நமக்கு என்ன வலியுறுத்துதுன்னா, யார் ஒருவன் ஹஜ்ஜி செய்யறானோ அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டானா, வறுமையை கொடுக்க மாட்டாங்க. அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், அவனுடைய செல்வத்தை குறைய கொடுக்க மாட்டான். அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீடிச்சு வைப்பான. ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஹஜ்ஜிற்காக செலவு செய்யறாங்களோ அவனுக்கு 700 செலவு, அதாவது 1400 மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ரிட்டர்ன் தரான். உதாரணத்துக்கு ஒரு ஹஜ்ஜிக்கு போறாரு, ஒரு ஹாஜியார் செலவு செஞ்சு போறான்னு சொன்னா அவர் 1 லட்சம் செலவு செய்யறான்னு சொன்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400, அதாவது கிட்டத்தட்ட 1.5 கோடி சமமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செலவு செய்யறாங்க. ஏதோ ஒரு ரூபத்துல என்ன செய்யறாங்க அவருக்கு தந்துடுறாங்க. அதே மாதிரி ஹசன் பிசர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, அதாவது ஹஜ்ஜே மப்ரூரா அப்படின்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாமே கேள்விப்பட்ட விஷயம் தான், நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஹஜ்ஜி செய்யலான்னு சொன்னா அன்று பிறந்த பாலகப்புல ஆயிடாது, அதாவது அந்த அன்று பிறந்த குழந்தை போல எந்த பாவமும் எந்த தப்பு செய்யாத ஒரு சுத்தமான குழந்தை ஆயிடாது நம்ம கேள்விப்பட்டுறோம். ஆனா அது உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டும் அவர் எந்த பாவமும் செய்யாம இருக்கிறான்னு சொன்னா அவர் உண்மையாவே என்னன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி, அதாவது ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாக அல்லாஹ் அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு நம்ம ரிவாயத்தை அப்படியே பார்த்துக்கிறோம், அல்லாஹ் அப்படியே படிப்படியா சொல்லும்போது ஒருத்தர் அந்த ஹஜ்ஜிங்கிற இதுக்கே மிகப்பெரிய ஜிஹாதுக்கு சமம். ஜிஹாதுன்னு அப்படின்னு சொன்னா ஒரு ரசூலுக்கு வந்து கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் ஒரு சிறந்த அமலை சொல்லுங்க, நான் ஏதாவது இந்த தீனுக்காக இந்த இஸ்லாத்துக்காக நான் உயிர் பிடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும், ஒரு நல்ல அமல் செய்யணும், அதை எனக்கு சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ஹஜ்ஜி செய்யுங்க. அப்போ ஒரு சஹாபி இப்படி கேட்கிறாங்க, ஜிஹாது செய்யணுமா இல்லை ஹஜ்ஜி செய்யணுமா கேட்கும்போது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க, நீ ஹஜ்ஜி செய்யறேன் சிறந்ததுதான். அப்போ ஹஜ்ஜின்னு பார்த்தோம்னா ஹஜ்ஜி செய்யறது எதுக்கு ஒப்பா சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறதுக்கு எனக்கு ஒப்பான செயல் அதுதான், மிக மிக நன்மை அதிகமா நன்மை தரக்கூடிய செயல் என்னதான் ஹஜ்ஜுடைய அமல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைக்கிற 5 விஷயத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்குது, ஒவ்வொரு கால அவகாசம் இருக்குது. ஆனா நம்ம வரிசையா பார்க்கும்போது ஒருத்தர் களிமா சொன்னா அவருக்கு டெய்லி களிமா சொல்லணும், அவர் தொழுகன்னு சொன்னா 5 நேரம் தொழுகணும், ஒரு நோன்பு வைக்கணும்னு சொன்னா மாசத்துக்கு ஒரு முறை வச்சா போறோம். அதே ஒருத்தர் ஜகாத் கொடுக்கணும்னு சொன்னா அவருடைய வருஷத்துக்கு 1 நேரம் கொடுத்தா போதும். ஆனா ஹஜ்ஜி மட்டும் அல்லாஹ் எந்த அளவு வயசு ஆகிட்டான்னு சொன்னா அவர் ஆயுளுக்கே ஒரு முறை ஹஜ்ஜி செஞ்சாங்க போதுமானதான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன செய்யறாங்கன்னா கிதாபுல பதிவு செஞ்சுட்டு வராங்க. அப்பேற்பட்ட உயர்தரமான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்காங்க,
வந்திருக்கவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். கனிமிக்கு அல்லாஹ் இப்படி உயர்ந்த அந்தஸ்து அதை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாம் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.